உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் பெத்து வளர்த்ததெல்லாம் கூட நான் சொல்றதை கேட்கறது இல்லை. ஆனா எங்கிருந்தோ வாக்கப்பட்டு வந்த நீ இந்த குடும்பத்துல ஒருத்தியா உன்னை நினைச்சுக்கிட்டு என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அம்மா, நீ இப்ப கொஞ்ச நாளா எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்க. அம்மா போமா, இப்படி நீ அழறத பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. ஃப்ரெண்டோட அம்மா வந்து கேட்டப்பவே நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. உண்மைதான் தமிழ். உன் பாட்டி வந்து நம்ம 2 பேரும் அவங்க கூடவே இருக்கணும்னு கேட்டப்போ எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு தோணல. தாத்தா கூப்பிட்டு கேட்டப்பவே என் ஃப்ரெண்ட உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கலாம்லம்மா. பாரதியோட விருப்பம் தெரியாம நம்ம பாட்டுக்கு ஏதோ முடிவெடுக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தி ஆகணும். ஆதி தம்பி, நாங்க வரேன். வாங்க சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்களை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், வழியிலேயே உங்களை பார்த்துட்டேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே தம்பி. சொல்லுங்க சார். ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. அதனால என்ன தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நிழல்ல நின்று பேசலாமா? ஷோர் சார், வாங்க. சொல்லுங்க சார், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமாம் தம்பி, உங்க அம்மாவும் கேசவ தம்பியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சார் அது வந்து தம்பி, அவங்க வந்ததை பற்றி நான் எதுவும் தப்பாக சொல்ல போகிறதில்ல. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நேர்மையாக பதில் சொல்லணும். பாரதி விஷயத்தில் என்னால் யார் சொல்கிறத நம்பியும் எந்த முடிவும் எடுக்க முடியல. அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணுற எல்லா விஷயங்களுமே எதுவுமே சரியில்லாமல் போயிடுது. கேளுங்க சார். தம்பி, என் மருமக பாரதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்ககிட்ட இருந்து உண்மையான நேர்மையான பதில் வேணும். பிடிச்சிருக்கு சார். தம்பி, கணவன் இல்லாம வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற பொண்ணு பாவ. அவளை சந்தோஷமா பார்த்துப்பியா வாழ்நாள் முழுக்க? கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன் சார். தம்பி, இப்ப உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு அப்புறம் வரை என்கிட்ட வந்து பதில சொல்லுங்க. என் மருமவ அவ புள்ளையோட உங்க வீட்டுக்குள்ள வருவா. என் மருமவளும் தமிழ் பாப்பாவும் சந்தோஷமா உங்க வீட்டுல இருப்பாங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க தம்பி. அவங்க 2 பேரும் என்னோட பொறுப்பு. கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் சார். தம்பி, நான் 2 ஆம்பளை பிள்ளைய பெத்தேன். பெரியவன் ரொம்ப நல்லவன். அவன் அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டான். ஒருத்தன் ரவுடி பையன், பொறுக்கி பையன், ஜெயிலுக்கே போயிட்டான். இப்ப என் வாழ்க்கையை என் பேத்திய சுத்திதான். இப்ப என் பேத்திக்கிட்டு இருக்கிற எனக்கான உரிமை எனக்கு அப்படியே வேணும். நீங்க எங்க குடும்பத்துக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்கீங்க. உங்களோட இருந்தாதான் என் மருமகளும் பேத்தியும் சந்தோஷமாவே இருப்பாங்க. அந்த கடவுள் அப்படி முடிவு பண்ணியிருந்தா அது அப்படியே நடக்கட்டும். ஆனா என் பேத்திக்கிட்ட எனக்கு இருக்கிற உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது எப்போது எனக்கு இருக்குன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுங்க தம்பி. கண்டிப்பா நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் சார். சார், நீங்க தம்பி, சமீபத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவு சரியா இருக்கும் நான் நம்புறேன். பாரதிக்கும் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதெல்லாம் விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு பரிபூர்ண சம்மதம் தம்பி. தம்பி, இன்னைக்கு சாயந்தரமே உங்க அம்மாவை அழைச்சிட்டு பொண்ணு பார்க்க எங்க வீட்டுக்கு வாங்க. அப்படி பொண்ணு பார்க்க வர விஷயம்
பாரதிக்கோ தமிழுக்கோ தெரிய வேண்டாம். நான் புறப்படுறேன் தம்பி. மடி பாரதி, மாமா, ஏன் இப்படி பண்ண? என்னாச்சு மாமா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. மா, நான் ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப துரைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்கிட்ட சத்தியம் கேட்டப்ப நீ பாட்டிய சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட. எனக்கு ஆதி தம்பியை தான் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா. அந்த தம்பி வேற அங்கேயே இருந்தாரு. நான் கேட்டேங்கிறதுக்காக நீ பாட்டிய சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியம்மா. அப்ப ஆதி தம்பி கூட ஒரு வார்த்தை பேசவே இல்லையம்மா. எம்மாடி, ஆதி தம்பி தங்கமான புள்ள. நல்ல வேலை, ஆண்டவன் அருளால எந்த தப்பும் நடக்காம துரையோட நடக்க இருந்த கல்யாணம் நடக்காம போச்சு. அது நடந்திருந்தா காலங்காலத்துக்கும் நான் பழிபாவத்தை சுமந்துக்கிட்டு இருந்திருப்போம்மா. எம்மாடி, உனக்கு துரையோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுக்கு காரணம் அந்த பையன் உன்னை நல்லா வச்சு காப்பாற்றுவான், உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான்ங்கிற நம்பிக்கையில் இல்லை. தமிழ் பாப்பா வாழ்நாள் முழுசு என் கூடவே இருக்கணுங்கிற ஆசைக்காக தான், அந்த ஒத்த காரணத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க இருந்த நிலைமையில என் ஆசைலாம் எனக்கு பெருசா தெரியல மாமா. நீங்க இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையிலையும் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் தான் அதை பண்ணிருப்பீங்க. அப்போ நான் எப்படி மாமா சுயநலமா யோசிக்க முடியும்? மாடி, உன் நல்ல மனசுக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். நீ உன் வேலையை பாருமா, நான் வர்றேன். மரகதம், மரகதம், ஏ மரகதம். வரேங்க. என்னங்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? எதை பண்ணல? நம்ம பாரதி ஆதியோட அம்மா பார்க்க வந்தப்ப நீ என்ன சொன்ன பாரதி கிட்ட போய்? பாரதிக்கு ஆதி மேல விருப்பம் இல்லைன்னு பாரதி எதுக்கு போய் சொல்ல சொன்ன? அது உனக்கு அசிங்கமா தெரியல? தப்புன்னு தெரியல? என்னங்க, என்னால பாரதியும் தமிழையும் எப்படிங்க விட்டுட்டு இருக்க முடியும்? இங்க பார், இதெல்லாம் நாம முடிவு பண்ணி எதுவுமே நடக்கிறது இல்ல. இதெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சிக்க. நாம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா முடிவு செய்ய வேண்டியது ஆண்டவன். இனிமேல் நாச்சு எதுவும் கிறுக்குத்தனமா யோசனை பண்ணி செய்யாம அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடு. புரியுதா? போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.